உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வழிகாட்டும் வேழமுகன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் விநாயகரை. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு விநாயகருக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அர்த்தம். அந்த புராண கதை உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்வதி தேவி ஒரு களிமண்ணை பிடிக்க வைத்து அது ஒரு மகனாக உருமாறி நிற்கும்போது சிவபெருமான் வந்து அந்த மகனின் தலையை வெட்டிவிட, யாராவது போய் ஏதாவது ஒரு உருவத்தோட ஏதாவது ஒரு உயிரோட முகத்தை தலையை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் முதல்ல பார்த்து அந்த யானை முகத்தை கொண்டு வந்து அந்த மகனின் உருவத்தில் ஒட்டுகின்றார்கள். அப்போது அது விநாயகராக உருப்பெறுகிறது அப்படிங்கிற புராணம் நமக்கு நல்லா தெரியும். விநாயகன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? வீணா தலைவன், வெற்றியை தருகின்றவன் அப்படின்னு அர்த்தம். நாயகன்னா எல்லாவற்றுக்கும் முதன்மையானவன், வெற்றியை தருகின்ற நாயகன், வெற்றியை தருகின்ற தலைவன் அப்படின்னு நிறைய சொல்லலாம். இந்த விநாயகருக்கு ஐங்கரன் ஒரு பேர் இருக்கு, கஜானனன் ஒரு பேர் இருக்கு, கணேசன் ஒரு பேர் இருக்கு, கணபதின்னு ஒரு பேர் இருக்கு. விநாயகர்னு எடுத்துக்கிட்டா சித்தி புத்தி விநாயகர்னு இருக்கார், பால கணபதின்னு இருக்காரு, உச்சிஷ்ட விநாயகர்னு இருக்காரு, முக்குருணி விநாயகர்னு இருக்காரு. இப்படியாக பல பெயர்கள் இருக்கு. அதில் நம்முடைய ஔவையாரோட விநாயகர் அகவல் ரொம்ப பாப்புலர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடலையெல்லாம் இன்றைக்கி எல்லாருமே வாசிச்சுட்டு இருப்போம். ஆனால் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2-3 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, பிள்ளையாருக்கு மிக 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 எளிமை தாங்க ரொம்ப பிடிக்கும். அவர் படாடோபமான கடவுள் இல்லை, படாடோபமான தத்துவம் இல்லை. ஏழை எளியவர்களுக்கான ஒரு தத்துவம் எது என்றால் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, விநாயகர் எங்கெல்லாம் இருப்பார்? ஆத்தங்கரையில் இருப்பார், அரச மரத்தடியில் இருப்பார், ஆலமரத்தடியில் இருப்பார், நாம் இப்போ நடந்து போகிற நடைபாதையில் கூட இருப்பார். அவருக்குன்னு தனியாக ஆகமங்கள் தேவையில்லை, மந்திரங்கள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அலங்காரங்கள் கூட தேவையில்லை. அங்கே நின்று கன்னத்தில் போட்டுக்கிட்டு பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க, அதுலேயே அவர் கரைஞ்சு போயிடுவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர அந்த பிள்ளையார் என்கின்ற விநாயகர் என்கின்ற தத்துவம் நமக்கு என்னெல்லாம் சொல்லுது, அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கேட்கக்கூடிய ஒரு குரல் என்னென்னா, பிள்ளையாருக்கு எல்லாம் படைச்சாச்சா, மோதகம் படைச்சாச்சா, எருக்கம்பூ மாலை வாங்கியாச்சா, அருகம்புல் மாலை வாங்கியாச்சா, இதையெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாரும் வாங்குறாங்க, நானும் போய் கடையில் வாங்குறேன், படைக்கிறேன், கும்பிடுறேன். இல்லை, அப்படி இல்லை. நாம் உணர வேண்டியது பிள்ளையார் விநாயகர் என்ற தத்துவத்தை எப்படி உணரணும், அது சொல்லுகின்ற அந்த சத்தியங்கள் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும். யோசிச்சு பாருங்களேன், பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி வந்தது இல்லை, யார் உலகத்தை முதல்ல சுற்றி வராங்க அப்படின்ட்டு. அப்போது முருகன் மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி வர கிளம்பியாச்சு. ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணார்? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிவன் பார்வதி என்கின்ற தன்னுடைய தந்தையையும் தாயையும் சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கிட்டார். உலகத்தை சுற்றி வரேன்னு அவர் கிளம்பி போகலை, அந்த மூஞ்சுருளை ஏறி போகலை. அப்படின்னா முருகன் சென்றது ஃபிசிக்கல் ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்முடைய பிள்ளையார் செய்தது ஸ்மார்ட் ஒர்க். மூளையால், புத்தியால், சாதுரியத்தால் எப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படி சொல்கிற வாக்கியத்தை அப்படியே ஏற்றுக்காத. உலகத்தை சுற்றி வா அப்படின்னா கிளம்பி 7 உலகத்தை சுற்றி வர்றதுங்கிறது முருகன் செய்தது. ஆனால் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தான் என்னோட உலகம்னு சொல்லி அதை சுற்றி வந்தார் இல்லையா? இதுதான் பிள்ளையாரோட ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அடுத்தது மிக முக்கியமாக அந்த மோதகம். மோதகம் இன்றைக்கி செய்வோம் எல்லார் வீட்லேயும். அரிசி மாவை பதப்படுத்தி அதற்கு உள்ளே பூரணத்தை வைத்து, தேங்காயும் வெல்லத்தையும் வைத்து பூரணமாக்கி இனிப்பு செய்து சாப்பிட்றோம். இந்த இனிப்பை யோசிச்சு பாருங்களேன். அரிசி மாவு மிக 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 எளிமையான ஒரு மாவு. அதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் தேங்காயும் வெல்லமும் மட்டும்தான். பல கடவுள்களுக்கும் நம்ம என்ன படைப்போம்? முந்திரியை படைப்போம், திராட்சையை படைப்போம், இருக்கிற எல்லா நவதானியங்களையும் படைப்போம். அப்படி பிரம்மாண்டமாக ரொம்ப ரிச்சாக அந்த பலகாரங்கள் செய்வோம். ஆனால் பிள்ளையாருக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அரிசி, ஒரு வெல்லம், ஒரு தேங்காய், இதை வச்சு கொடுத்தா போதும். அதை ஆவியில் வேக வைக்கின்றோம் என்னும்போது அதில் நெய் கிடையாது, வெண்ணெய் கிடையாது, இந்த மாதிரியான கொழுப்புகள் கிடையாது என்னும்போது மிக மிக எளியவர்களுக்கான உணவாக நான் இருக்கிறேன்
அதில் எந்த விதமான கொழுப்பையும் கலப்படம் செய்யாதே என்று ஒரு தத்துவத்தை நமக்கு பிள்ளையார் சொல்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆத்தங்கரை, அரச மரம், ஆலமரம் இதுக்கு அடியிலெல்லாம் இருக்காருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஆகமங்களுக்கு கட்டுப்படாதவர், அதுதான் இதில் மிக முக்கியம். எனக்கென்று மந்திரங்கள் தேவையில்லை, எனக்கென்று வடமொழி மந்திரங்கள் தேவையில்லை, மனசார நினச்சி அப்பா பிள்ளையாரப்பா அப்படின்னு வேண்டினீங்கன்னா அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் குழந்தைகளுக்கு அவர் ரொம்ப பெட்டுங்க. ஏன்னா அந்த உருவத்தை நினச்சி பாருங்களேன், தொந்தியும் தொப்பையுமாக இருக்கக்கூடிய ஒருவர். அப்புறம் முகம்னு பார்த்தா யானையோட முகம், அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா மூஞ்சுரும். இப்படியாக ஒரு கலவையான உருவமாக இருக்கார்ல, அதனால் ஒரு ஃபன் ஃபிகராக பிள்ளையார் இருக்காருங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம். அந்த ஃபன் ஃபிகராக இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு. என்னன்னா, மனிதராக பிறந்த நாம் எல்லாருமே பிள்ளையாரோட அந்த பெரும் உருவம் இருக்குல்ல, தொந்தியும் தொப்பையுமாக, அந்த மாதிரி அறியாமையோடு இருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த அறியாமை இருக்குது, அது பெருத்த உருவமாக இருக்குது. அந்த பெருத்த உருவத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற நாம் இந்த அறியாமையை எப்படி போக்குறது அப்படின்னா, மூஞ்சுரு என்கின்ற அந்த சின்ன வாகனம், யோசிச்சு பாருங்களேன், ஒரு யானை வாகனத்தை மூஞ்சுரு தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் மூஞ்சுரு என்பது நாம் பெற வேண்டிய கல்வி, நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம், நமக்கு கிடைக்க வேண்டிய புத்தி, அது கிடைத்து விட்டால் எப்படிப்பட்ட அறியாமையையும் களைந்து விட்டு நாம் உலகை சுற்றி வரலாம் என்று சொல்லுகின்ற தத்துவம் தான் பிள்ளையாரோட உருவம். அதை தவிர யானை முகத்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏன் யானை? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த உலகத்தில் காடு நாடு ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு எதுன்னா யானைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தவிர காட்டோட அரசன்னு சொல்கிற சிங்கம் கூட யானையோட மோதுவதற்கு அஞ்சும் என்பது விஞ்ஞான உண்மை. அதை தவிர யானையை பாகனோட அங்குசத்தால் அடக்கிடலாம்ல, அது எதை காமிக்குது அப்படின்னா, யானை என்கின்ற அந்த மனிதர்களாக நாம் இருக்கிறோம். நாம் அடங்க வேண்டிய அல்லது அடங்கி போக வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அங்குசம் எது என்றால் அன்பு மட்டும்தான். எதேச்சாதிகாரத்துக்கோ அதிகாரத்துக்கோ நாம் அடிபணிய கூடாது. அன்புக்கு நான் அடிபணிவேன். எதேச்சாதிகாரம் காட்டி என்னை அடக்க நினைத்தால் நான் மதம் கொண்டு திமிரி எழுவேன் அப்படிங்கிற தத்துவத்தை தான் யானை சொல்லுது. அப்புறம் பிள்ளையாருக்கு நம்ம அருகம்புல் மாலை போடுறோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் தோன்றிய போது முதலாக தோன்றிய புல் இனம் எதுனா அருகம்புல் தான். அதை தவிர அருகம்புல்லுக்கு தண்ணீர் பாய்ச்சி வேலி கட்டி காப்பாற்றி இப்படியெல்லாம் பாதுகாப்பு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த நிலத்தில் கொண்டு போய் விட்டாலும் அதை பற்றி கொண்டு வளர்ந்து விடுகின்ற ஒரு நிலைமை அருகம்புல்லுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால அருகம்புல்லை நாம் கொடுக்கிறோம். அடுத்தது எருக்கம்பூ மாலை போடுறோம். அது எதுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எந்த முல்லைப்பூ மாலையோ மல்லிகைப்பூ மாலையோ சம்பங்கி மாலையோ தாழம்பூ மாலையோ விநாயகருக்கு போடுறதில்ல, எருக்கம்பூ மாலையை போடுறோம். எருக்கம்பூங்கிறது வாசனை இல்லாதது, கவனிப்பார் இல்லாதது, மக்களை ஈர்த்து இழுக்கக்கூடிய தோற்றமோ நிறமோ ஏதுமே இல்லாத ஒரு பூவை கொண்டு பிள்ளையாருக்கு மாலையை போடுறோம். ஏன்னா இந்த எருக்கம்பூ என்பது தானே காய் காய்த்து தானே அந்த காய் வெடித்து விதை சிதறி மண்ணை பற்றி கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். 12 வருஷம் தண்ணீர் இல்லாமலே அந்த எருக்கம்பூ வளருமா, எருக்கம் செடி வளருமா. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவது தான் எருக்கம்பூ மாலையோட தத்துவம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இப்படியாக பிள்ளையார் என்கின்ற தத்துவம், விநாயகர் என்கின்ற தத்துவம் புராணத்தின்படி எப்படி இருந்தாலும் இந்த காலத்திற்கும் ஏற்ற, நம்முடைய கம்ப்யூட்டர் யுகத்துக்கும் ஏற்ற, கணினி இளைஞர்களுக்கும் ஏற்ற மவுஸ் ஒன்று வச்சிருக்காருல்ல, அதுவே போதும் நம்முடைய பிள்ளையாரோடு நாம் இணக்கமாக இணங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு. அதை தவிர நம்முடைய ஔவையார் பாடியிருக்கிறார் ஒரு அருமையான பாடல். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் 3ம் தா என்று வேண்டியவள் நம்முடைய ஔவை. எனவே நாம் கொடுக்கின்ற அந்த பால், தெளித்தேன், பாகு, பருப்பு இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். பால்ங்கிறது ஒரே ஒரு நாள் தான்
கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை கொடுக்குறோம். பாலும் தெளித்தேனும், தேன்கிறது காலம் காலமாக கெட்டு போகாத ஒரு விஷயம், அதை கொடுக்குறோம். அடுத்தது பாகு, கரும்பு சாற்றை பதமாக காய்ச்சினால் வருவது பாகு என்னும்போது அதை கொடுக்கிறோம். பாகாக காய்ச்சும் போது கெட்டு போகாது. அடுத்தது பருப்பு, வயலிலிருந்து நேரடியாக விளைவித்து கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த பொருள். அப்படி என்றால் இயற்கையில் விளையக்கூடிய எல்லாமே எனக்கு ஒப்புதல் தான், அது மிக எளிமையான பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற எளியவராக விநாயகர் இருக்கிறார். அதனால் தான் எல்லோருக்குமான கடவுளாக விநாயகரை கொண்டாடுகிறோம். அதை தவிர மிக முக்கியமான ஒன்று, விநாயகரை மண்ணில் தான் உருவாக்குகிறோம். அந்த மண்ணில் உருவாக்கிய விநாயகர் உருவத்தை கடலில் கொண்டு போய் கரைக்கிறோம், நீர்நிலையில் கரைக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில் நீரோடு கலந்து நிறைவாகிறாய். அதனால் உன்னுடைய ஈகோ, உன்னுடைய ஆணவம், உன்னுடைய எதேச்சாதிகாரம் இதையெல்லாம் விட்டு விடு என்று சொல்லுகின்ற ஒரு தத்துவத்துக்கு உரிய ஒரு தத்துவமாக அல்லது உருவமாக, ஒரு நிலையாக, கடவுளாக எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்முடைய ஃபன் கேரக்டர் அல்லது பெட் காடாக, குழந்தைகளுக்கும் பிடித்தவராக, மூஞ்சுருவோடு மவுஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, கணினியோட மவுஸ், அதோடு இருக்கக்கூடிய நவீன காலத்து கடவுளாகவும் விநாயகர் இருக்கிறார். அதை தவிர விநாயகருக்கு மட்டும்தான் கொலுவில் எந்த விதமான உருவத்தையும் நாம் கொடுக்கலாம். இராணுவ சீருடை அணிந்த விநாயகர், கிரிக்கெட் விளையாடுகின்ற விநாயகர், கம்ப்யூட்டரில் இருக்கின்ற விநாயகர், அல்லது வயலில் வேலை செய்கின்ற விநாயகர், நெசவு நெய்கின்ற விநாயகர், பேசுகின்ற விநாயகர், விளையாடுகின்ற விநாயகர் என்று விநாயகருக்கான வடிவங்களை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். என்னும்போது அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், நம்முடைய மனம் தயாராக இருக்க வேண்டும், நம்முடைய புத்தி தயாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற தத்துவம்தான் விநாயகர். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வழிகாட்டும் வேழமுகன் எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டட்டும். நன்றி, வணக்கம்.